யாரோ சக்தி வாய்ந்த மனிதர்கள் அந்த அந்த அம்மா பின்னாடி இருக்காங்கங்கிறது நிச்சயமா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாளால எதையோ சாதிக்க முடியுங்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் போயிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பின்னணி ஏதோ பெருசாது. இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு அப்பாவி ஒருத்தரை ஒரு அல்ப விஷயத்துக்காக ஒரு போலீஸ் அடிக்குதுன்னா அந்த அளவுக்கு போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்குற ஒரு ஆள் அந்த அம்மாவுடைய பின்னணியில இருந்தாகணும். குற்றம்னு சொன்ன ஆளுகளே மாட்டிக்குவானுங்க போல இருந்தது, சைலண்ட் ஆயிட்டு. இன்னைக்கு வரலாம் சுவாதி கொலையை பத்தி எந்த விஷயமும் தெரியாது, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஆடிட்டர் ரமேஷை பத்தி இன்னைக்கு ஒண்ணுமே வரல. இதை ஏன் இப்படி சொல்றேன்னா, இதை பத்தி நான் ஒரு சேட்டலைட் டிவில பேசும்போது எனக்கு ஒரு மிரட்டல் வந்தது அவங்களுக்கு. அப்போ மத்திய அரசு இதுல தலையிடும் பட்சத்தில் இதில் விசாரணை வலயத்திற்குள் யாரெல்லாம் சந்தேக பார்வைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இதில் உள்ளடங்கப்படுவார்களா? சாத்தாங்குளம் என்னாச்சு? சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒண்ணுமே ஆகலையே. சிபிஐ கிட்ட கொடுத்தா எண்டுங்க. சிபிஐ எந்த கேஸை கண்டுபிடிச்சு குற்றவாளி உள்ள தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அவங்க எப்படி இவங்களை காட்டி கொடுப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற காவல்துறைகளில் 75-80% பழனிசாமி ஆட்சியில் நியமிக்கப்பட்டது. 10 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க காலத்தில் இருந்தாங்க, அதே ஸ்டைலில் தான் இருக்கு. சாத்தாங்குளத்தில் என்ன நடந்தது, ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்ன நடந்தது, அந்த வகையில் தான் இது போகும். சிபிஐ கிட்ட கொடுத்த பிறகு அங்கே அப்படியே தான் போகும். ஒரு நீதி கிடைக்கும், அது நீதியா இருக்காது. சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வரலும் வரலாறே கிடையாதுங்க சிபிஐ ஒரு கேஸ் முடிச்சு கொடுத்ததா. அதே மாதிரிதான் அமலாக்கத்துறை கைப்பற்றப்பட்ட படம் யாருக்கிட்ட போச்சுங்கிறது இன்னைக்கு வரல யாருக்கும் தெரியும். ஈ-தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். இந்த அஜித்குமார் அவங்களுடைய இந்த விசாரணை மரணத்துல புகார்தாரர் மீது அந்த மரணத்திற்கு பிறகு அடுக்கடுக்கான பல சான்றுகளை எடுத்து போடுறாங்க, சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகுது, அரசியல் கட்சியினர் பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்குறாங்க. எப்படி ஒரு தனிநபர் வாய்மொழி உத்தரவின் மூலமாக ஒரு பெரிய அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஒரு அப்பாவியை படுகொலை செய்ய முடிந்திருக்கிறது என்ற ஒரு பல கோணத்துல விசாரணைகள் இப்ப சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்போது அண்மையா வந்திருக்கக்கூடிய செய்திகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்களே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் நிகிதா என்பவர் பாஜகவினுடைய நெருக்கமானவர் அப்படின்ற பல தகவல்கள் கொண்டிருக்கிறது. அதே போல முருகன் மாநாட்டையே இவர் தான் அரேஞ்சே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நிகிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நிகிதாவுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும்? யாரோ சக்தி வாய்ந்த மனிதர்கள் அந்த அம்மா பின்னாடி இருக்காங்கிறது நிச்சயமா தெரியும். இல்லாட்டி போன ஒரு 4 கணவர்களை கல்யாணம் பண்ணிட்டு வசதியான ஆட்கள் தெருவில் போனவங்க வந்தவர்களை கட்டிக்கல, நல்லா கோடீஸ்வரர்களை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாளால எதையோ சாதிக்க முடியுங்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் போயிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பின்னணி ஏதோ பெருசாது. யாரோ மிகப்பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க. பல கொலைகள் இந்த மாதிரி போயிருதுங்க. கோடம்பாக்கத்தில் பட்டப்பகல்ல ஸ்வேதாங்கிற ஒரு பெண் கொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு வரல அந்த கொலை யார் பண்ணாங்கிறது தெரியல. அந்த கொலை நடந்த உடனே பாஜகவை சேர்ந்த ஒரு காமெடி நடிகர், என் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் படுகொலை பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், என்ன நடக்கிறது இந்த நாட்டில், அப்படி இப்படிலாம் கத்துனாரு. 2-3 நாள் கழிச்சு பேச்சே காணும். அந்த கொலையாளி என்னன்னாக்கா எலக்ட்ரிக் ஒயரை கடிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. பூலோகத்தில் இது ஒன்றும் கேள்விப்படாத ஒரு தற்கொலை. கேச முடியாச்சு. அவங்க குடும்பம் அதை பத்தி அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. சுவாதி மரணத்தை சொல்றீங்க? அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. சேலத்துல ஆடிட்டர் ரமேஷ் பாஜகவை சேர்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டார். இதே இதெல்லாம் பாஜக தமிழ்நாட்டில் அரசு சட்டம் கிட்டம் எல்லாம் கேட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அப்படியே மூடி போச்சு. என்னன்னா 2 மரணத்திலையுமே பல சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் வந்தது. மாட்டிக்க குற்றம்னு சொன்ன ஆளுகளே மாட்டிக்குவானுங்க போல இருந்தது, சைலண்ட் ஆயிட்டு. இன்னைக்கு வரலாம் சுவாதி கொலையை பத்தி எந்த விஷயமும் தெரியாது, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஆடிட்டர் ரமேஷை பத்தி இன்னைக்கு ஒண்ணுமே வரல. இதை ஏன் இப்படி சொல்றேன்னா, இதை பத்தி நான் ஒரு சேட்டலைட் டிவில பேசும்போது எனக்கு ஒரு மிரட்டல் வந்தது அவங்க கிட்ட. காந்தராஜ் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கேமரா. நான் உடனே பதில் சொன்னேன், தனியாள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா, எனக்கு பின்னணி இருக்குது, உன்னை நான் என்னால் சந்திக்க முடியும். நீங்களே பதில் சவால் விட்டீங்க. சன் டிவில சொன்னேன். ஓஹோ, பதில் சவால் வா பாத்துக்கலாம் அப்படின்னு அடங்கிட்டாரு. அதே ஊரா நானும் சேலம் தாண்டா. ஆடிட்டர் ரமேஷை பத்தி எனக்கு தெரியும். அந்த மரவநேரி பக்கத்துல குடியிருந்தோம் தாண்டா, எனக்கு தெரியும்டா. அவரை வாய மூடிட்டான். பல்வேறு வகையான பயங்கரமான செய்திகள் அவங்கள பத்தி உடனே மூடிட்டாங்க. நெகட்டிவா போயிடும்.
இதை வச்சு அரசியல் பண்ணான்னு பார்த்தாங்க. அரசியல் பேக் ஃபயர் ஆயிடும் தெரிஞ்சோன்னா சைலண்ட் ஆயிடும். அந்த காமெடி நடிகர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஆனா அப்பட்டமாக திரு அண்ணாமலை அவர்கள் ஆடிட்டர் ரமேஷை படுகொலை செய்தது வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொல்லி அவ்வப்போது பிஜேபி RSSனர் வந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய பயங்கரவாதி எப்படி பாருங்க. அது அவர் தொழில் அவர் செய்கிறாரு. அவர் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுவார். கர்நாடகாவில் இருக்கும்போது நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் நான் கன்னடக்காரன், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு காவிரி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட விட மாட்டேன், உயிர் உள்ளவரை விட மாட்டேன்னு அந்த ஊர்ல இருக்கும்போது பேசுவார். இங்க வந்தாக்கா வந்து வேற கதையெல்லாம் பேசுவார். அவரையெல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்கிட்டு அவர் கை குலுக்குறாருன்னு அவர் யாரு கூட கை குலுக்கல. ஏன்னா சார் அந்த அம்மா நிகிதா என்ற அந்த டாக்டர் பெண்மணி தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பிரதமர் மோடி வந்து புகழ்ந்து பல பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் அவர் மத்திய சென்னையில் கூட வேட்பாளர் நின்றார் கடந்த தேர்தலில். அவருடைய போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அண்ணாமலை அவர்களோடு வந்து அண்ணாமலை அவர்களோட போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை கூட புகைப்படமும் எடுத்திருக்கிறாங்க. திரு செல்வ பிரதேகா அவர்களும் வந்து இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முருகன் மாநாட்டியே இந்த நிகிதா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அப்போ அப்படிலாம் பார்க்கும்போது பிஜேபி தலைவர்களும் இந்த வழக்கிற்குள் உள்ள வரலாமா, உள்ள வருவதற்கான சாத்தியங்கள் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. செல்வ பெருந்தகை அவர் சொல்றாரு, அவர்கிட்ட தகவல்கள் எல்லாம் இருக்கலாம். எனக்கு அந்த தகவல்கள் எதுவுமே இல்லை. இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு அப்பாவி ஒருத்தரை வந்து ஒரு அல்ப விஷயத்துக்காக ஒரு போலீஸ் அடிக்குதுன்னா அந்த அளவுக்கு போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு ஆள் அந்த அம்மாவுடைய பின்னணியில இருந்தாகணும். அதுல சந்தேகம் கிடையாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும். இதுல குறிப்பா இன்னொரு விஷயமும் இதுல வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, பல இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இது தமிழக காவல்துறை தான் விசாரிக்க வேண்டும், சிபிஐக்கு நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். இப்போ இந்த பின்னணியில வந்து இப்ப பிஜேபி தலைவர்கள் எல்லாம் வந்து இப்ப பேசு பொருளாக இருக்கிறார்கள். அடி வாங்குறத பார்க்க முடிகிறது. அப்போ சிபிஐ பிஜேபி பக்கம் இருக்கிறது. மத்திய அரசு தான் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். அப்போ மத்திய அரசு இதுல தலையிடும் பட்சத்தில் இதில் வந்து விசாரணை வலயத்திற்குள் யாரெல்லாம் சந்தேக பார்வைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இதில் உள்ளடங்கப்படுவார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கேன். வராது. சாத்தாங்குளம் என்னாச்சு? சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒண்ணுமே ஆகலையே. ஒன்றும் ஆகல, அவ்வளவுதான். சிபிஐ கிட்ட கொடுத்தா எண்டுங்க. சிபிஐ எந்த கேஸை கண்டுபிடிச்சு குற்றவாளி உள்ள தள்ளிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு உங்க வாழ்நாள் ஏதாவது நடந்திருக்கா சார்? இன்னைக்கு வரலும் கிடையாது. உங்க வாழ்நாள் சிபிஐ என்னையே வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த ராஜீவ்காந்தி கொலையில என்ன விசாரிச்சிருக்காங்க. 2 தடவை விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா ஆனா சொன்னாங்க ஓரளவுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். 232வது அக்யூஸ்டுக்கு நீங்க கணக்குலயே வரலன்ட்டாங்க. ராஜீவ்காந்தி கொலையில மாட்டி விட்டது எல்லாம் என் ஆளுங்களை தான் மாட்டி விட்டானுங்க. ஏன்னா நம்ம டாக்டர் பிடிக்காம விட்டானுங்கன்னு போய் ஜெயிலில் உட்காந்துட்டு பேசிட்டு தான் நான் மாட்டினேன். அது மாதிரி 2-3 விஷயத்துல என் பேர் மாட்டுச்சு. சிபிஐ வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அவங்க எப்படி இவங்களை காட்டி கொடுப்பாங்க? பெஸ்ட் பேக்கரி வழக்குங்க, கோத்ரா ரயில் இருக்கு, எல்லாம் என்னாச்சு? அப்படி கட்டு வரும். அமித்ஷா மேல வந்து 60 கேஸோ 70 கேஸோ இருக்குது. ஏன்னா எங்க விசாரணை நடக்குது, இன்னைக்கும் இருக்குது கேஸ். அக்யூஸ்ட் இஸ் நம்பர் 1 அக்யூஸ்ட். மாலைகான் குண்டு வெடிப்பு என்ன ஆச்சு? இது அவ்வளவுதான். இந்த கேஸ் இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு ஓடும். அப்புறம் அப்ப திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளோட அழுத்தத்தினோட ஒரே காரணத்திற்காக தான் சிபிஐக்கு அனுப்புனாரா? சிபிஐக்கு விட்டாக்க இப்ப இனிமே வந்து இவரை கேட்க முடியாது இல்ல, திரு மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க முடியாது, திமுக பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்ல. மோடி கிட்ட தான் போய் கேட்கணும், அமித்ஷா கிட்ட தான் போய் கேட்கணும். போங்க. இப்ப இதுக்கு நீதி வேணும்னா நம்ம மோடிக்கு தான் கேட்கணும். நீதி கொடுப்பாரு, பெஸ்ட் பேக்கரியில கொடுத்த மாதிரி கொடுப்பாரு. ஓகே. இதுல இன்னொரு பார்வையும் பார்க்க வேண்டியிருக்கு சார். இப்போ இந்த விவகாரத்துல நிகிதா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருந்திருக்காங்க. பலரும் இப்போது திரை முன்பு வந்து தங்களுடைய ஆதங்கத்தை கும்புறக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி. இன்னும் எண்ணற்ற விவகாரங்கள் அவங்க பேர்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஈவன் காலேஜில் கூட அவங்க ஒரு பேராசிரியராக இருக்கிறாங்க. காலேஜில் கூட மாணவிகள் மத்தியில் வந்து தகாத வார்த்தைகளை பேசுவது, இது மாதிரி பல விவகாரங்கள் வந்து அவங்க மேலே இப்போ வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. காவல்துறை கூட இவங்களை மெத்தனை போக்கா இவங்களை வந்து ஒரு கைவிட்டாங்களா? தமிழக அரசு காவல்துறைக்கும் இதில் முக்கிய பங்கு இருக்குல்ல. அவங்களுடைய இந்த ஸ்லாக்னஸ்னால தானே இப்போ இவங்க வெளியே நடமாடி இருக்காங்க. இவங்களை வெளியே நடமாட விடக்கூடிய நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா இருக்கு. இந்த கேள்விக்கு காவல்துறை தான் பதில் சொல்லணும்.
இதுக்கு திமுக சப்போர்ட்டான ஒரு பாயிண்ட் நம்ம பேச முடியும். எப்படி சார்? என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காவல்துறைகள்ல 75-80% வந்து பழனிசாமி ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர். ஓ 10 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க 4 வருஷமா தான் இருக்காங்க. இவங்க நியமிச்ச ஆளுங்க இன்னும் வரல, பதவிக்கு பெருசா வரல. அவங்க காலத்துல இருந்தாங்க அதே ஸ்டைல தான் இருக்கு. சாத்தாங்குளத்தில் என்ன நடந்தது, ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்ன நடந்தது, அக்ரிகல்ச்சர் மாணவிகளை நெருக்கி கொடுத்துறதுல என்ன ஆச்சு, கொடநாடு கேஸ் என்னாச்சு, அந்த வகையில தான் இது போகும். சிபிஐ கிட்ட கொடுத்த பிறகு அங்க அப்படியே தான் போகும். ஒன்றும் ஆகாது. இது சும்மா இப்போதைக்கு நீங்களும் நான் பொழுத ஓட்டிட்டு பேசிட்டு அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க இவ்வளவு வழக்கெல்லாம் குறிப்பிட்டு இருந்தீங்களே, அதுக்கெல்லாம் இன்னும் நீதி கிடைக்காம இன்னும் அப்படியே கிடப்பிலே கிடக்கு. இப்போ மக்கள் மத்தியில ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்குக்கு நீதி கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காதுன்னு சொல்றீங்க. நீங்க நினைக்கிற நீதி கிடைக்காது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு நீதி கிடைக்கும், அது நீதியா இருக்காது. சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சுங்க, நீதி கிடைக்காது. ஓகே. இன்னைக்கு வரலும் வரலாறே கிடையாதுங்க சிபிஐ ஒரு கேஸ் முடிச்சு கொடுத்ததா. அதே மாதிரிதான் அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றப்பட்ட பணம் யாருக்கிட்ட போச்சுங்கிறது இன்னைக்கு வரல யாருக்கும் தெரியாது. காத்தராஜ் வீட்டில் கொத்த கத்தையாக பணம் கைப்பற்றப்பட்டது, பல கோடி ஆகப்பட்டது. எங்க போச்சது, யார்கிட்ட கொடுத்த? முக்கிய ஆவணங்கள் காத்தராஜ் வீட்டில் கைப்பற்றப்பட்டது. அது முக்கிய ஆவணத்துல என்ன இருந்தது? என்னைக்கா சிபிஐ சொல்லி ஏடி சொல்லிருதா? அமலாக்கத்துறை பிடிப்பாங்க, இது பண்ணாங்க, படம் கத்த கத்தையா செய்தி போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. காத்தராஜ் வீட்டு ரெய்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த காசு எங்க போச்சு, அந்த ஆவணங்கள்ல என்ன இருந்தது யாருக்கும் தெரியாது. குறிப்பா சேகர் ரெட்டி வீட்டுல கூட கட்டுக்கிட்டா எடுத்தாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, அதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஒரு ரெய்டு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க வீட்டுல ரெய்டுக்கு முன்னாடி அந்த அதிகாரி வீட்டுல எவ்வளவு பணம் இருந்தது, ரெய்டுக்கு அப்புறம் அந்த வீட்டுல என்ன பணம் இருந்தது யாருக்கு தெரியும். ஓகே. அப்ப நீதி வந்து நியாயமான நீதி இருக்காதுன்னு இந்தியாவில் அதை எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. ஓகே, அவ்வளவுதான். ஓகே சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குறீங்க, ரொம்ப நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.